ஒரு நோவாவால முழு உலகத்திலையும் நடுவில் பரிசுத்தமாய் வாழ முடியும். வசனம் சொல்லுது, அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். சரி, என்ன செஞ்சா இப்படி செய்யலாம்? அதுதான் ரொம்ப முக்கியமே. விஷயம் இப்படி இருக்கு, நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். அதுக்கு நோவா கிட்ட இருக்கிற ஒரே ஆன்சர், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு 9ஆம் வசனம் சொல்லுது. இந்த சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன? ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப அழகா இந்த வேர்ட் இருக்கும். என்ன சொல்லிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நோவா வாக்ட் வித் தி காட் அப்படின்னு இருக்கும். அதாவது நோவா தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். அந்த தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கூட ஒருத்தர் இருக்கிறார்னால பல நேரங்களில் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, அப்பா கூட நீங்க நடந்து போயிட்டே இருந்தா, நீங்கள் அப்பா இல்லாத போது என்னென்ன பாவம் செய்வீங்களோ அதை எதையுமே செய்ய மாட்டீங்க. காரணம், கூட யார் வரா? அப்பா வந்துட்டே இருக்காரு. அந்த அப்பா கூட நடக்கிற அனுபவம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தொடங்கும். ஒரே நாள்ல போகும் நான் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமாக போக தொடங்கும். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, நான் ஜோம் பண்றேன் போலையே, ஜோம் பண்றேன் இன்னைக்கு விலகலையே, மறுநாள் அதே வருது. உடனடியாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கும். ஒரு நாள் நீ முழுவதுமாக உலகத்தை ஜெயித்தவனாக காணப்படுவாய். இப்படித்தான் பவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அவரே அதான் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன். நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன், எதை வேணாம் நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன். எனக்குள்ள இருக்கிற மாம்சம் என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது அப்படிங்கிறார். உண்மை. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது, செஞ்சா பாவம் நரகத்துக்கு போயிருவ. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க பாவம் செஞ்சாலும் அதுல இருந்து திருப்பி மீண்டு எழுந்து வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிற வரைக்கும் நீ நிச்சயமாகவே கர்த்தருக்கு என்று எழும்ப முடியும்.